ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஏலகிரி மலைகள் மேல இருக்கோங்க. ஏலகிரி மலைகள் மேல இருக்கிற ஆதனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கோம், கிராமத்துல இருக்கோம். ஸோ ஏலகிரி மலைகள் மேல வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு. ஆதனூர், நிலாவூர், தையலூர், மங்களம், இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கு. திருப்பத்தூர்ல இருந்து பஸ் வந்து இந்த ஊர்களுக்கெல்லாம் போகும். ஸோ இந்த பஸ் வந்து 3 மணிக்கு ஏலகிரி மலைகள் மேல இருக்கிற ஆதனூர் கிராமத்துல இருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போகும். 1 hour பஸ் ஜேர்னி. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி ஏலகிரி மலைகள்ல இருந்து ஆதனூர் வரைக்கும் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஏலகிரி மலைகள் மேல இருந்து திருப்பத்தூர் நோக்கிய டிஎன்எஸ்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, கண்டக்டர்னா வந்துட்டு ஒரு பிரேக்காக போறாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு வராங்களாம். இன்னும் ஒரு 10 minutes எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏலகிரி மலைகள் மேல டான் பாஸ்கோ ஸ்கூலு, சென்ட் சார்லஸ் டான் பாஸ்கோ காலேஜ், இது சென்ட் சார்லஸ் ஸ்கூல் இருக்கு, 4-5 கிராமங்கள் இருக்கு. மலை மேல விளையிற நிறைய பழங்கள் எல்லாம் நீங்க இங்க வாங்கிட்டு போலாம். ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ், இதெல்லாம் வந்து நான் தனி வீடியோல கவர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. இன்னொரு vlog வந்து இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ், ஃபுட்டு, ஷாப்பிங்கு அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்க. போட்டிங்கும் கவர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க. இதெல்லாம் வந்து மலைகள் மேல விளையிற பைனாப்பிள், மலைவாழைப்பழங்க, தேனெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. மலை தேன், கொம்பு தேன் எல்லாம் கிடைக்கும். லிச்சி ஃப்ரூட்டுங்க, அது இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க, பிளம்ஸ், லிச்சி ஃப்ரூட்டு. ஆனா இந்த இது என்னன்னா திராட்சைக்கு பக்கத்துல இருக்கு, அது என்ன ஃப்ரூட்டு? பர்ஸ்மோன் ஃப்ரூட்டாங்க. இது இப்பதான் கேள்விப்படுறேன், எனக்கு என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கிட்டு போலாம் மக்களே. ஏலகிரி வந்தா எல்லாம் வாங்கிட்டு நீங்க சூப்பரா வந்து 20 rupeesல ஏலகிரி மலைகளுக்கு வந்துடலாங்க. நீங்க திருப்பத்தூர்ல இருந்து செம்ம சீப் அண்ட் பெஸ்டா. நம்ம ஒரு பொங்கல் டைம்ல வந்திருக்கோம், அதனால எல்லா பக்கம் கரும்பெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஏலகிரி மலைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 1 kilometer போட் ஹவுஸ் வழியா தான் போகும். அதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்ட். டூரிஸ்ட் எல்லாம் அங்க இறங்கிடுவாங்க. இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க இல்ல நீங்க இன்டீரியர்ஸ்ல ரூம் எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா பஸ்ல வந்துட்டு அங்க போகணும்னா இந்த மாதிரி மங்களம், நிலாவூர், தையலூர் இந்த மாதிரி போற பஸ்ஸஸ்ல போய்க்கலாம். சில பஸ்ஸஸ் ஆதனூரோட திரும்பிடுவாங்க. இந்த 3 மணி பஸ் வந்து இங்கிருந்தே திரும்பிடும், ஓகேவா? மக்களே, நம்ம ஆதனூர்ல அண்ணா கிட்ட தேன் வாங்கியிருக்கோங்க, மலை தேன் வாங்கியிருக்கோம். 1/2 kg 250 ரூபா, ஓகேவா? ஸோ இங்க வந்தா வாங்கிட்டு போங்க. நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் காமிச்சல, அதுவும் வாங்கிட்டு போங்க. மலையில விளையிற பழங்கள், வாழைப்பழங்கள் இதெல்லாம் கீழே உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே தான் கிடைக்கும். அண்ட் ஒரிஜினல் மலை தேன் எல்லாம் இங்க வாங்கிட்டு போனா சூப்பரா இருக்கும், ஓகேவா? மக்களே, பூக்கடை கவர் பண்றதுக்குள்ள பஸ் எடுத்துட்டாங்க. கரெக்டா 3 மணிக்கு எடுத்துட்டாங்க. நாம போட் ஹவுஸ்ல இருந்து ஏறினா நிறைய கூட்டம் இருக்கும், அதனாலதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஏறிட்டோம், ஆதனூர்ல இருந்து. ஸோ திருப்பத்தூருக்கு 1 hourல போயிருவாங்க. 4 மணிக்கெல்லாம் நம்ம ரீச் ஆயிடுவோம் திருப்பத்தூருக்கு. மக்களே, நம்ம ஏலகிரி ஆதனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கிருந்து எடுத்துட்டு நம்ம போட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, லேக்கு, போட் ஹவுஸ், பார்க்கு, ஸோ அந்த பஸ் ஸ்டாப் வழியா தான் வந்து எல்லா பஸ்ஸஸுமே போகும். ஸோ உங்களுக்கு எவ்ரி 1/2 hour வந்து ஒரு பஸ் இருக்குங்க ஏலகிரியில இருந்து திருப்பத்தூர் போறதுக்கு. ஸோ நீங்க ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, சூப்பரா டே ஃபுல்லா நீங்க சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock கிளம்புனீங்கன்னா 1 hourல ரீச் ஆயிடலாம் திருப்பத்தூருக்கு. ஸோ உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கும். நீங்க போட் ஹவுஸ்ல போட்டிங் எல்லாம் போயிட்டு லேக்ல, அதுக்கப்புறம் பார்க் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, பேர்ட் பார்க் எல்லாம் பார்த்துட்டு, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு, பார்க்ல நல்லா ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும். எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கும் சரி, ஃபுட்டுக்கும் சரி, ஷாப்பிங்க்கும் சரி, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸும் வந்து நான் ஒரு vlog பண்ணியிருக்கேன். பேர்ட் பார்க்கு, நேச்சர்ஸ் பார்க்கு, இதுவும் தனியா ஒரு vlog பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், ஃபுட்டு, ஷாப்பிங்கு இதெல்லாமே தனி vlog பண்ணியிருக்கேன். ஸோ ஏலகிரியில நம்ம பண்ண எல்லா vlogsமே மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப நாம போட் ஹவுஸ்
பஸ் ஸ்டாப் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா புங்கனூர்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணோம்னா மலை இறங்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா ஆதனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம கரெக்டா இறங்க ஆரம்பிக்கிறோம்ல, அது வரைக்குமே வந்து ஃபுல்லா உங்களுக்கு ரெசார்ட்ஸும் ஹோட்டல்ஸும் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏலகிரி மேல இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இல்ல. நான் செகண்ட் டைம் வர எப்பா பாக்குறதுக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. பிளெயின்ஸ்ல என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் மேல செம்ம பியூட்டிஃபுல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. டூரிஸ்ட் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷனா உருவாகி இருக்கு நம்ம ஏலகிரி. ஸோ நீங்க வந்து திருப்பத்தூர் வேலூர் பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஏலகிரி வரலாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டா இருக்கும். எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு மட்டும் பாத்துக்குங்க. நாம ஒரு பொங்கல் ஹாலிடேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால கொஞ்சம் டூரிஸ்ட் பாப்புலேஷன் அதிகம். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே லீவா இருக்கும், ஆபீசஸும் லீவா இருக்கும், இந்த ஸ்கூல்ஸும் லீவா இருக்கும். அதனால நிறைய மக்கள் இங்க. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வாங்க மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இறங்க ஆரம்பிச்சிருவோம். ஹேர்பின் பென்ஸ்ல கிட்டத்தட்ட 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. வரும்போதும் எடுத்தோம், போகும்போது மெயினா எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா சீனரிஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ இங்க பாருங்க, நம்ம போற இடங்கள்ல எல்லாம் வந்து நிறைய நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் பழங்கள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டிரைவரை நான் கேட்டுட்டு இருந்தாரு வாங்குறதுக்கு. பட் ஏன்னா வாங்கல, ப்ரைஸ் கரெக்டா வரல போல. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஹேர்பின் பென்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. இங்க ஸ்பெஷாலிட்டியே வந்து நான் வரும்போது காமிச்சேன், இங்க இருக்கிற எல்லா ஹேர்பின் பென்ஸுக்குமே அழகான தமிழ் நேம் வச்சிருக்காங்க. நம்ம கடையேழு வள்ளல்கள் பேரு, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்ல வர புலவர்களோட பேரு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே. ஸோ வாங்க மக்களே, சூப்பரா நம்ம வைப் பண்ணிட்டு கீழே டிராவல் பண்ணலாம் ஏலகிரி மலை மேல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. மேல உங்களுக்கு ஏலகிரி மலை மேல இருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போறதுக்கு 20 ருபீஸ் டிக்கெட் பிரைஸ். ஸோ இங்க நான் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், நீங்க இன்கேஸ் வந்து ட்ரெயின்ல ரிட்டர்ன் ஜர்னி எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா நீங்க ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லயே இறங்கிடலாங்க. திருப்பத்தூர்ல இருந்து வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடும் ஜோலார்பேட்டை ஜங்ஷன். ஸோ நீங்க அங்க இறங்கிட்டீங்கன்னா அழகா ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெங்களூருக்கு சென்னைக்கு 2 சிட்டிஸ்க்குமே வந்து சூப்பரா கனெக்டிவிட்டி இருக்கும். கோயம்புத்தூர் ட்ரெயின்ஸுமே நிறைய ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வழியா போகும். ஹைதராபாத் போற ட்ரெயின்ஸ், ஆந்திரா போற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு, ஆந்திரா கர்நாடகா போற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஜோலார்பேட்டை வழியா தான் போகும். ஸோ இன்கேஸ் நீங்க சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் நீங்க ஏலகிரி வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா ட்ரெயின்ல அழகா நீங்க ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இறங்கி போய்க்கலாம். ஓகேவா?
மக்களே, காலையில நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி மலை ஏறும்போது சரியான பனிமூட்டமா இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. வெயில் அடிச்சாலும் நல்லா சில்லுன்னு இருக்கு. லைட்டா மிஸ்ட் இருக்கு. பட் ஆனா வந்து ரொம்ப குளிரும் இல்ல, ரொம்ப வெயிலும் இல்ல. செம்ம இதமா இருக்குங்க. ஸோ சூப்பரான ஒரு டிசம்பர், ஜனவரி மாசம் டிராவல் பண்ணீங்கன்னா ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி டிசம்பர், அக்டோபர், நவம்பர் மாசம்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா வடகிழக்கு பருவமழை பெய்யுற சீசன். இன்னுமே வந்து ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும். குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத நீரோடைகள் எல்லாம் வந்து புதுசா உருவெடுத்து ஓடும். ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி கிடையாதுல்ல, கண்டினியூஸ் தொடர்கள் கிடையாது. அதனால எப்பவுமே வந்து கிரீன் வெஜிடேஷன் ஓடைகள் எல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்பெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயே வந்து ட்ரை ஆயிடுதுங்க. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சொல்லவே வேணாம். ஸோ மழை சீசன்ல ரொம்பவே நல்லா இருக்கும், குளிர் சீசன்லயும் சூப்பரா இருக்கும். நம்ம கீழே ஜலகம்பாறை ஃபால்ஸ் எல்லாம் போனோம்ல, ஸோ அந்த ஃபால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வரைக்கும் தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசத்துல இருந்து குறைய ஆரம்பிச்சு சம்மர்ல எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு மறுபடியும் செப்டம்பர் மாசம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தண்ணி வருமா ஃபால்ஸ்ல எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்குங்க. பிட்வீன் செப்டம்பர் அண்ட் ஜனவரி வந்தீங்கன்னா ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ சூப்பரா நாம வியூ பார்த்துட்டே வந்து ஹேர்பின் பென்ஸ்ல இறங்கிட்டு இருக்கோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல்ல மியூசிக் வைப் பண்ணிட்டே போமா. யூஸ்வலா வந்து நம்ம இளையராஜா அவர்கள் தான் வந்து வைப் பண்ணுவாரு நம்ம கூட. ஸோ இந்த டைம் வந்து டிஃப்ரெண்டா எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களோட இசையில துல்லாத மனமும் துள்ளும்ங்கிற படத்துல வந்த ஒரு சூப்பரான சாங்கு பாரி வளைவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரான தமிழ் வார்த்தைகளால நம்மளோட ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் பெயரிட்டு இருக்காங்க. ஸோ அதே வைபோட இந்த பாட்டை கேட்டுட்டு கீழே போவோமா? தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும். மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக. வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என எங்கனம் காப்பாய். கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன். சத்தியமாகவா நான் சத்தியம் செய்யவா? தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும். இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய்? நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன். நட்சத்திரங்களில் சூட்டில் நான் உருகி போய்விடுவேன். என் செய்வாய் உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். ஹே ராஜா இது மெய்தானா? ஹே பெண்ணே தினம் நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன். என்னை நான் நம்புகிறேன் உன்னை. தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும். நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை, இதில் எங்கு நீச்சல் அடிக்க? அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அள்ளி ராணி குளிக்க. இந்த நீரிலே அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு? காற்று வந்து உன் குழல் களைத்தால் கேலி செய்வதென ஏற்பாடு. பெண் நெஞ்சை அன்பால் வென்றாய் ஹே ராணி, அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நாளொரு பூவீதம். உன் அன்பு அது போதும். தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும். மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக. தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும்.
மக்களே, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையில ஹரிஹரனும் சித்ராமாவும் பாடினது துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற படத்துல இருந்து நம்ம தளபதி படம் தாங்க. சும்மா வேற லெவல் வைபா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற எல்லா சாங்ஸுமே அப்படியே சூப்பரா வைப் பண்ணிட்டே நாம ஹேர்பின் பென்ஸ்ல இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாம அடிவாரம் ரீச் ஆயிருவோங்க. ஸோ அடிவாரத்துல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆயிடுவோம். அங்கிருந்து அனதர் 3 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது திருவள்ளுவர் ஹேர்பின் பெண்டுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. மொத்தம் 14 ஹேர்பின் பெண்டுக்குமே நம்ம தமிழ் புலவர்களோட பேரும் நம்ம கடையில் வள்ளல்கள் இருப்பாங்கல்ல அவர்களோட பேரும் தான் வச்சிருக்காங்க. வேற லெவல்ல அப்படியே நம்ம ரோட் சைட்ல இருந்தே பார்த்தோம், விண்டோ சைட்ல இருந்தே பார்த்தோம், கீழே இருக்கிற பிளெயின்ஸ் எல்லாம் தெரியுதுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ வாங்க மக்களே, திருப்பத்தூர் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஏலகிரி மலைகள்ல இருந்து இறங்கியாச்சுங்க. இறங்கி நாம ஜோலார்பேட்டை ஜங்ஷனும் தாண்டியாச்சு. இப்ப தாண்டோம்ல ஒரு பஸ் ஸ்டாப், அதுதாங்க ஜோலார்பேட்டை ஜங்ஷன். ஸோ இன்கேஸ் நீங்க ட்ரெயின்ல போகணும்னா ஊர் சுத்தி முடிச்சுட்டு இந்த ஜங்ஷன்ல இறங்கிட்டு அழகா நீங்க ட்ரெயின் பிடிச்சு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க ஏலகிரி ஹில்ஸ்க்கு வர்றதுக்கு. திருப்பத்தூர்ல இருந்து வர்ற காட் செக்ஷன்ல ஓடுற பஸ் அழகா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வழியா தான் போகுது. ஸோ நீங்க பஸ்ல வந்தாலும் ஜோலார்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் எவ்ரி ½ ஒன்ஸ். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க அடிவாரத்துல இருந்து நம்ம ஏலகிரி மலைகள். ஸோ பஸ்ஸும் இருக்கு, உங்களுக்கு சூப்பரா ட்ரெயினும் இருக்கு. ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா சாரி தொண்டை கட்டிருச்சு. ஸோ திருப்பத்தூர்ல இருந்து வர்ற பஸ்கள்ல நீங்க ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல ஏறிக்கலாம். கண்டிப்பா ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல நிறுத்தி தான் போவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வித ஆங்ஸைட்டியும் வேண்டாம். நம்ம திருப்பத்தூர் தான் போகணுமா, ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல ஒருவேளை நிறுத்தாட்டி என்ன செய்யறது அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். எல்லா பஸ்ஸும் வந்து கம்பல்சரி ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல நிறுத்தி தான் போறாங்க. அதனால சூப்பரா நீங்க பஸ்ல வந்தாலும் சரி ட்ரெயின்ல வந்தாலும் சரி செம்ம பியூட்டிஃபுல்லான கனெக்டிவிட்டி இருக்குங்க ஏலகிரி ஹில்ஸ் போறதுக்கு.
ஸோ நம்ம பனிக்காலத்துல டிராவல் பண்ணியிருக்கோங்க, அதனால தொண்டை கட்டிருச்சு, அதனால தான் கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கு வாய்ஸ், கண்டுக்காதீங்க ஓகேவா. ஸோ நம்ம கனெக்டிவிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ திருப்பத்தூர்ல வேற என்னெல்லாம் பிளேசஸ் பார்க்கலாம்னா, நாம இந்த டிராவல்ல வந்து ஜலகம்பாறை ஃபால்ஸும் கவர் பண்ணியிருக்கோங்க. ஜலகம்பாறை ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1 hour டிராவல் தான். இதே மாதிரி தான் ஏலகிரிக்கு எப்படி 1 hour ஆகுதோ அங்க போறதுக்கும் வந்து 1 hour ஆகுது. நிறைய கிராமங்கள் வழியா போகுதுங்க. நம்ம கரெக்டா ஜலகம்பாறை ஃபால்ஸ் பக்கத்துல போகணும்னு அப்படியே மலை அடிவாரத்துல கிராமங்களோட அழகு இருக்கும் பாரு, அதெல்லாம் நீங்க அந்த vlog பார்த்தாதாங்க தெரியும். விர்ச்சுவலா பார்த்தே நீங்க மயங்கிடுவீங்க. எப்படா கிளம்பி திருப்பத்தூர் வந்துட்டு ஜலகம்பாறை ஃபால்ஸ் நம்ம ஏலகிரி மலைகள் எல்லாம் போலாம் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு vlogs. பாருங்க, பார்க்கறது மட்டும் இல்ல, நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா வந்துட்டு போங்க ஏலகிரிக்கு. நான் டைமிங்கும் சொல்லிட்டேன், எந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்கும்னு. மறுபடியும் சொல்றேன், செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும், லைக் வெதர் நல்லா இருக்கும். செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும், ஜனவரி வரைக்கும், பிப்ரவரி கொஞ்சம் வரலான்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரியில சம்மர் ஆரம்பிச்சிருக்காது. ஸோ நீங்க தாராளமா பிப்ரவரி மந்த் வரைக்குமே வரலாம். ஸோ ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்து ஜனவரி மாசம் வரைக்கும் தான் தண்ணி வரும்னு சொன்னாங்க. பிப்ரவரியில எல்லாமே கூட தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடும் போல. ஸோ நீங்க ஜனவரியில எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா குளிக்கிற அளவுக்கு தண்ணி விழுது. ஸோ நீங்க காலையிலேயே கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜலகம்பாறைக்கு, சூப்பரா போயிட்டு குளிச்சுட்டு அங்கேயே வந்து பார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட் சாப்பாடு மட்டும் கொண்டு போயிடணும். அங்க நிறைய ஹோட்டல் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு குட்டி ஹோட்டல் இருக்கு அங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம கவர்மெண்ட் மூலமா நடத்துவாங்கல்ல. ஸோ அந்த குட்டி ஹோட்டல் ஒன்று இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்தே வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ ஒரு வீக்கெண்ட் பிளான் பண்றீங்கன்னா ஒரு நாள் வந்து ஜலகம்பாறை ஃபால்ஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு, இன்னும் அந்த நாள் நைட்டு நீங்க ஏலகிரி போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா ஏலகிரியில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்புனீங்கன்னா சூப்பரா உங்க ஊர்களுக்கு வந்து ரீச் ஆயிடலாங்க. ஸோ 2 நாள் ஒரு வீக்கெண்ட் சூப்பரா சாட்டர்டே சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா சூப்பரா 2 இடங்கள் இருக்கு வேற லெவல்ல வைப் பண்றதுக்கு, ஜலகம்பாறை ஃபால்ஸும் ஏலகிரி மலைகளும். ஸோ கண்டிப்பா பிளான் பண்ணுங்க மக்களே சீக்கிரம், ஓகேவா. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து திருப்பத்தூர் சிட்டிக்குள்ள வந்தாச்சுங்க. நிறைய காலேஜஸ் இருக்குங்க, நிறைய கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. நம்ம மலை மேலேயும் பார்த்தோம், நம்ம டான் பாஸ்கோ ஸ்கூலா ஏதோ ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, காலேஜும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஏலகிரி ஹில்ஸ்லயும் நல்லாவே டெவலப் ஆயிருச்சுங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே கரெக்டா 3:45க்கு நாம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. 3/4 மணி நேரத்துல வந்துட்டாங்க. கீழே வரும்போது இன்னுமே ஃபாஸ்டா வந்துடுறாங்க. ஸோ செம்ம சூப்பரான நம்ம ஏலகிரி மலை பயணம் வேற லெவல்ல இருந்துச்சு. காலையில போன vlog, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போட்டிங் எல்லாம் எடுத்த vlog, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்,
ஷாப்பிங் ஏரியாஸ், இந்த மாதிரி நிறைய vlogs பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் ஜேர்னியும் vlog பண்ணியாச்சு. எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலகிரி மேல இருந்து திருப்பத்தூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருப்பத்தூர் சைடு வந்தா ஏலகிரி போயிட்டு வர மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.